சபிதா முஸ்தபா இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பஸ்ஸில் கேலிக்கட்லேருந்து கண்ணூர் போகிற பஸ்ஸில் இவர் பயணிக்கிறாரு தீபக். ஆல்மோஸ்ட் அவர் இறங்குற ஸ்டாப்பிங்கும் வந்துருச்சு. இவங்க வந்து அவர் இடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ இங்கேருந்து ஃப்ரண்ட் கேமராவிலேருந்து ப்ளே பண்ணுறாங்க. இவங்க இடிக்கிற மாதிரி தான். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் அவர் இடிக்கவே இல்லை. அந்த வீடியோ ரா ஃபுட்டேஜெலாம் இருக்குது. இவங்க போட்டு அப்படி நெருங்கி கிட்ட போய் இவங்களாவே இடிச்சுக்கிட்டு அந்த வீடியோவை எடுத்துக்கிறாங்க. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு நிற்கிறாங்க, சபிதா முஸ்தபாவோட ஃப்ரெண்டு. அவங்கள்ட்ட ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. உங்களை பாலியல் சீன்கள் செஞ்சால் ஸ்மைல் பண்ணுவீங்களா என்ன? ஸ்மைல் பண்ணுறாங்க. ஒன்று பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இடிக்கிறாங்கன்னு சொல்லணும், இல்லை தள்ளி நீங்கள் சொல்லணும், இல்லை நீங்கள் இடிக்கிறாருன்னா நீங்களாவே உங்கள் செருப்பு கட்டி கூட அடிக்கலாம். அது உங்களோட சுதந்திரம், உங்கள் உடல் உங்கள் சுதந்திரம். இவங்களாவே அந்த வீடியோ எடுத்து இவங்களோட இன்ஸ்டாவில் அதை ஏற்றி விட்றாரு. ஆனால் அந்த முதல் நாள் அந்த இன்சிடென்ட் நடந்த அன்றைக்கே நான் சொன்னேன், கேரளாவில் வந்து பஸ்ஸில் வந்து கயிறு கட்டியிருக்கும், மணி இழுத்தா டிங்னு மணி அடிக்கும். இவங்க வந்து அவரை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், இல்லை அவர் பண்ணது தப்பு, அவர் செஞ்சதை சுட்டி காட்டுறதுனா ஆன் ஸ்பாட்டே அந்த டீலை முடிச்சிருந்துருக்கலாம். 2 பேர்ட்ட கூப்பிட்டா அதான் பெண்கள் கூப்பிட்டா வரப்போகிறாங்க 4 பேர் சண்டைக்கு. அவங்க அதை செய்யவே இல்லை. இவங்க முழுக்க இது ஒரு தன்னுடைய சோசியல் மீடியா ரீல்ஸ்க்காண்டியும் வியூவர்ஸ்க்காண்டியும் 2 நாள் அந்த வீடியோ ப்ளே ஆகிருக்கு. எப்படின்னா, ஆண்கள் வர்க்கத்தை பாருங்கள், ஆண்களை பாருங்கள், கேவலமானவர்கள் அப்படின்னு போட்டு கழுவி ஊற்றுறாங்க.